இடங்களை விட தரமா தரம் அவ்வளோ கலப்படம் இருக்காது. இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், முட்டை தோசை, பொடி தோசை, அது போக சைடிஷ் வந்து பார்த்தா சிக்கனு, போட்டி, லிவரு, எறா கொடுப்போம், மீன் போடுறோம், அவிச்ச முட்டை, இது மாதிரி எல்லாமே போடுறோம். குறைஞ்ச விலையில ஒரு நல்ல தரமான சாப்பாடு கொடுக்குறோன்ற ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. அந்த கைவெளி சிக்னல் போற திரும்புற இடம் இது வந்து அதோட பிரிட்ஜ். அது பக்கத்துல இருக்க டிவிஎஸ் ஷோரூம், அதுக்கு பக்கத்துல இருக்க மதுரை அக்கா கடை. இந்த கடை தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கடை பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம்ல நம்ம வந்து வீடியோ பண்ணியிருந்தோம், ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். நிறைய பேர் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. அண்ணன் கடையில வந்து ட்ரை பண்ணீங்க. அண்ணனும் ரொம்ப ஹாப்பி, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன கடைகளை வந்து நம்ம தேடி பார்த்து அது வந்து சென்னையில் நம்ம பண்ணி நிறைய மக்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட். அண்ட் நீங்க வந்து சாப்பிட்டு அவங்களுக்குமே பெரிய சப்போர்ட். அதே மாதிரி வந்து நல்ல ஃபுட்டை நல்ல ரேட்ல கொடுக்குற ஒரு சின்ன ஷாப் இது. ஒரு ஃப்ரெண்டோட ஒரு சப்போர்ட் மூலமா ஒரு அண்ணனும் அக்காவும் அப்படியே மேல வந்த ஒரு சின்ன ஸ்டோரி தான் அந்த வீடியோ நீங்க பாப்பீங்க. ஸோ ஒரு மதிய நேரத்தில் வந்தீங்கன்னா அந்த கடையில் மீல்ஸ், ஈரல், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் இந்த கடையில் கிடைக்கும். இந்த கடை தான் வந்திருக்கோம். இப்போ நேரம் உள்ள போயிட்டு அட்டாக் பண்ணுவோம், என்ன இருக்குன்றதை ட்ரை பண்ணுவோம். அந்த அண்ணன் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். சோங்கடியில் போவோம். கடை பேர் வந்து மதுரை அக்கா கடை. இந்த தொழில் வந்து ஒரு 25 வருஷமா பண்ணுறோம். நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நிறைய பேசுவோம். உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தாரா, சந்தோஷப்பட்டாரா? ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். எதுக்கு இதெல்லாம் சொன்னீங்கன்னு கேட்டார். உண்மையை சொல்கிற தப்பு இல்லை, எது உண்மையாக அதை பேசணும். அதை தமிழ் இலக்கியங்கள் சொல்கிற மாதிரி முற்பகல் செய்தது பிற்பகல் விளையும் இல்லையா? அது அன்பாவும் சரி, பாசமாவும் சரி, கண்டிப்பாக தப்பாவும் சரி, எல்லாமாவும் அப்படிதான் விளையும். அது வந்து அவர் கொடுத்த நட்போட பலன். நீங்க சொன்னது நம்ம கடை வந்து மதிய நேரத்தில் என்னெல்லாம் போடுவீங்கன்னு சும்மா ஜெனரலாக சொல்லிட்டு நைட்டு நம்ம நீங்க வந்திருக்கோம் ஸ்பெஷலாக. நைட்ல என்னெல்லாம் இருக்கும் நம்ம கிட்ட சொல்லுங்க. மதியத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் போடுறோம். 50 rupees, 50 ரூபா தான். 50 ரூபா உங்களுக்கு ஃபுல் சாப்பாடு எவ்வளோ வேணா சாப்பிடலாம். அதில் வந்து உங்களுக்கு மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர், பொரியல், அப்பளம், ஊறுகாய் எல்லாம் வந்துடும். கடையுடைய பேருக்கான காரணம் மதுரை அக்கா கடைன்னு சொன்னால் நம்ம சொந்த ஊர் மதுரை. நம்ம சொந்த ஊரை எப்பவுமே மறக்கக்கூடாது. பூர்வீகம் தான். மாலை வேலையில் நம்ம கடைக்கு வந்தால் என்னெல்லாம் சாப்பிடலாம்? ஈவினிங்ல பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், முட்டை தோசை, முட்டை பரோட்டா, ஆனியன் தோசை, பொடி தோசை, கல் தோசை, சாதா தோசை, ஸ்பெஷல் தோசை, இப்படி எல்லாம். கறி தோசை போடுறதில்ல நாங்கள், இன்னும் அதை ட்ரை பண்ணல. இன்னும் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. கறியாவும் தோசையும் தனித்தனியாக கொடுத்துருவோம். அப்புறம் உங்க துணைவியாரோட ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு? இல்லை, இன்னைக்கு அவங்க எல்லாம் என்னால் அவங்களோட சப்போர்ட் எல்லாம் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எனக்கு இந்த ஐடியா கொடுத்து அவங்க தான். நம்ம 4-5 ஹோட்டல் வச்சிருந்தோம். ஹோட்டல் வச்சுட்டு வண்டி கடை வைக்கிறமான்னு ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, இதில் என்ன இருக்கு, திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, நம்ம கௌரவமாக வாழ்றதுல என்ன இருக்கு, உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தோம், இங்கே நிற்க வச்சு கொடுக்குறோம், அவ்வளோ வித்தியாசம். ஹோட்டலில் பரிமாறுதல் அதே ஒன்று தானே? அதே ஒன்று தான், பரிமாறல் அதே ஒன்று தான். இன்னொன்று கேட்டிங்கன்னா ஹோட்டலில் கூட இதுதான் எனக்கு இப்போதைக்கு பெட்டராக தோணுது. ஏன்னா ஹோட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னா ஒரு 20 பேர், 25 பேர், இல்லை 30 பேர், இல்லை 40 பேர், அதுதான் ஒரு ஹோட்டல் கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் நின்று சாப்பிட்றாங்க. எல்லாம் பெரும்பாலும் ஃபேமிலியே வந்து சாப்பிட்றாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது குறைஞ்ச விலையில் ஒரு நல்ல தரமான சாப்பாடு கொடுக்கணுன்ற ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. ஈவினிங்ல சைடிஷ் எல்லாம் என்ன இருக்கும், அதோடைய விலைகள்? ஈவினிங் சைடிஷ் வந்து உங்களுக்கு சிக்கன் போடுறோம், போட்டி போடுறோம், ஈரல் போடுறோம், எறா போடுறோம், தலைக்கறி இன்னைக்கு போடல, ஒரு மீன் கூட போடுவோம். சில நேரத்தில் மீன் கிடைக்கும், சில கிடைக்காது. அது மாதிரி சிக்கன் வந்து உங்களுக்கு 70 ரூபா தான், 70. போட்டி இருக்கு 80 ரூபா, ஈரல் இருக்கு 50 ரூபா, எறா இருக்கு 80 ரூபா, மீன் போட்டா மீன் 50 ரூபா, முட்டை 15 ரூபா, ஆம்லேட் 15 ரூபா, சப்பாத்தி 15 ரூபா, பரோட்டா 15 ரூபா, கல் தோசை மட்டும் 20 ரூபா. அது கூட 5 ரூபா இப்பதான் கூட்டணும். எங்கிட்ட இப்போ விலை அதிகமாகிட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் 5 ரூபா கூட்டியிருக்கேன், அவ்வளோதான். இது எல்லாமே தோசை, சாதா தோசை 35 ரூபா தான், ஸ்பெஷல் தோசை 50 ரூபா தான். முதல்ல ஆரம்பிக்கும் போது நானும் இவங்க 2 பேர் தான் சேர்ந்து ஆரம்பித்தோம். 2 கல் வச்சு தான் தோசை போட ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் இதே வண்டி கடையில் வீட்டில் செய்கிற மாதிரி போட்டோம். அதை ரிசல்ட் எப்படின்றதுக்காக பண்ணினோம். ஃபர்ஸ்ட் எங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. மேலே எல்லாமே இவங்க தான் சமையல் முடிச்சுட்டு வந்து கீழே இங்கே ரெடி பண்ணுவோம். எல்லா ஜாமானும் 3ஆம் மாடியில் நான் தான் எல்லாத்தையும் இறக்குவேன். அப்போ ஆரம்பத்தில் ரொம்ப சிரமமாக இருந்தது. சட்னி, சாம்பார், மாதிரி எல்லாத்தையுமே நான் ஒரேல கொண்டு வந்து வைக்கணும், கொள்ளணும், போகணும் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சமாக ரிசல்ட் மக்கள்கிட்ட வந்து டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். படிப்படியாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வந்தது. வேலை அப்படியே ஒரு மாதிரி. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு எங்களால் கொடுக்க முடியல இப்போலாம். அதனால அடுத்தடுத்து ஆட்களை போட ஆரம்பித்தோம். அடுத்து சமையலுக்கு ஒரு ஆளை போடும், அடுத்து பரோட்டாக்கு ஒரு ஆள் போட்டோம். இப்போ வந்து உங்களோட தொழில் ஆரம்பிக்கணும். உங்களால் இப்போ எத்தனை குடும்பங்கள் வாழுது? என்னால் ஒரு 7 குடும்பம். மாலு இப்படி இந்த பக்கம் போனீங்கன்னா பிவிஆர் மாலு சென்ட்ரல் இருக்கு. இங்க பக்கத்துல இருந்து டிவிஎஸ் ஷோரூம் இருக்கு. ஆப்போசிட்ல வந்து முருகன் இட்லி கடை இருக்கு. எங்களுக்கு ஒரு பெருமை உண்டு, என்ன தெரியல, இங்க எங்கெங்கெல்லாம் கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனி மேனேஜர்ஸ் எல்லாம் இங்க சாப்பிட்றாங்க. இந்த சத்யா ஷோரூமு, பிவிஆர் மால், அந்த மாதிரி சில ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் இங்க சாப்பிட்டு போடுறா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்மையிலேயே. சரிங்க, ரொம்ப நன்றி. கண்டினியூ பண்ணி அக்கா பேர பிஸியாக இருக்காங்க. மக்களே வாங்க நம்ம வேலையாக. ஸோ மக்களே இப்போ வந்து ரிவ்யூ போர்ஷன் வந்தாச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நம்ம கடையெல்லாம் திறந்ததுக்கப்புறம் நான் பண்ணுற வீடியோவில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். எல்லாம் இருக்கு. இந்த இது எப்படி தெரியுமா இருக்கு,
பரோட்டா கலக்கி இப்படி சொல்லலாம். நல்ல நிறைய கிரேவி போட்டு முட்டை நல்லா போட்டு கறி பீஸ் எல்லாம் போட்டு நல்லா அப்புறம் கறிலாம் போடுவோம். சேம் சால்னா நல்லா இருக்கு. நல்ல திக்கான சால்னா. பார்த்தீங்கன்னா இந்த ஓடி தண்ணி மாதிரிலாம் ஓடல, நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க. இது மேலே எப்படி உட்காந்துருக்கு பாருங்க. நல்லா கெட்டியான சால்னா, நல்லா சோப்பு மீன்லாம் போட்டு கட்டி போட்டு நல்லா சட்டினால சேலில் பண்ணுங்க. ஆனால் ரொம்ப காரம் கிடையாது. இந்த மதுரைக்காக ட்ரை பண்ணுங்க. கொத்து பரோட்டா சூப்பராக இருக்குது. அந்த மஸ்டே கொத்து பரோட்டா. இந்த மாதிரி கடைகள்லாம் ஆதரவு பண்ணுங்க. இந்த மாதிரி கடைகளால் தான் வந்து நான் இப்போ ஒரு கடையும் திறந்துருக்கேன். அதுக்கான ஆதரவு மக்கள் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. அவங்க தர பாயிண்ட்ஸே நான் எடுத்துக்கிறேன். அவங்க தர பாசிட்டிவான பிளெஸிங்ஸே நான் எடுத்துக்கிறேன். எல்லாரும் நம்ம கடைக்கும் வாங்க. அதே மாதிரி அக்கா கடைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. என்னை தாண்டி அக்கா கடைக்கு வாங்க. ஏன்னா இந்த மாதிரி கடைகள் வந்து உயர்ந்து அவங்க அடுத்த நிலைக்கு போகணும். நல்ல நல்ல வாழ்க்கையை வந்து எல்லாருமே வாழணும். சந்தோஷமா எல்லாரையும் பார்த்துக்கோங்க. நீங்களும் சந்தோஷமா இருங்க. அதை நானும் கேட்டுப்பேன். வந்து எல்லாரும் சாப்பிடுங்க. அக்காவுடைய கடை அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வந்து ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம கடைக்கு வாங்க. சரிங்களா? ஸோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பக்கோடா பாய்ஸ். பாய்.